கோயம்புத்தூரில் ஒரு குப்பைமேடுனா கிட்டத்தட்ட 50 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 50 ஏக்கர் நிலப்பரப்பில் தீப்பற்றி எரிவது, குப்பை அப்படின்னாலே அங்கங்கே தீப்பற்றி எரிவது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்போ வருஷம் இங்கே தீப்பற்றி எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது நான் கிடையாதுங்க, பாலிமர் செய்தியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல டிவி சேனல்கள் இதை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸை. நீங்கள் எங்கே வேணாலும் சோர்ஸை தேடி பார்க்கலாம். இல்லை சோர்ஸை தேடி பார்க்க முடியவில்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கோயம்புத்தூரில் வெள்ளலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த 50 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த குப்பைமேட்டில் தீப்பற்றி எரிந்து விட்டது. அதை அணைப்பதற்கு 11 நாட்கள் எடுத்திருக்கு. இந்த 11 நாட்கள் தீ அணைப்பதற்காக மட்டும் மாநகராட்சி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 76 லட்சம் ரூபாய். 76 லட்சம் ரூபாயில் டீ, காஃபி, ஜூஸு, சாப்பாடு வாங்கின செலவு மட்டுமே ஒரு 27 லட்சம் ரூபாய். இது இன்னைக்கு ட்ரோலுக்கு உட்பட்டிருக்கிறது. நானும் தேடி பார்த்தேன், நிறைய ஊடகத்தில் நிறைய விஷயங்களை தேடி பார்க்கும்போது அங்கே கோயம்புத்தூர் மாநகராட்சி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி சில முக்கியமான உண்மைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, நம்ம எப்படி மாறிட்டுருக்கோம், நாம் செய்கிற தவறை எப்படி இன்னொருத்தையும் செய்த தவறு கூட அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அரசியல்வாதிகளை எப்படி நம்ம பகுப்பாய்வு செய்கிறோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாலிட் எவிடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கோவை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், முக்கியமான ஒரு சிட்டி தமிழ்நாட்டில். அப்போ குப்பை கிடங்குகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் 50 ஏக்கருக்கான ஒரு குப்பை கிடங்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 50 ஏக்கரில் 11 நாட்கள் ஒரு தீப்பற்றி எரிகிறது. இதன் காரணமாக புகை மண்டலம் அப்படிங்கிறது வருது. அந்த புகை மண்டலத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி அதை தீ அணைக்கிறாங்க. அப்படி தீயை அணைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது மட்டும் இல்லாமல் அதற்கான கணக்கு வழக்கு அப்படிங்கிறது சப்மிட் செய்யப்படுகிறது. அந்த கணக்கு வழக்கை எடுத்து பார்க்கும்போது தான் 76 லட்சம் ரூபாய் இதற்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அதில் டீ, காஃபிக்காக மட்டும் செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகை 27 லட்சம் ரூபாய். பூட்ஸுக்காக செலவு செஞ்சுருக்கக்கூடிய தொகை, அந்த தீயை அணைப்பதற்கு வெறும் காலில் போக முடியாத, பூட்ஸ் வாங்கணும்ல. அப்போ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்திருப்பாங்க, நிறைய தன்னார்வலர்கள் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பூட்ஸ் வாங்கினதுக்கான அந்த தொகை அப்படிங்கிறது 52,000 ரூபாய். டீசல், பெட்ரோல், கிரீஸ் வாங்கினதுக்கான தொகை ஒரு 20 லட்சம் ரூபாய். அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது லாரி வாடகை அப்படின்னு சொல்கிறதுல ஒரு 23 லட்சம் ரூபாய். என்ன லாரி, பொக்லைன், நிறைய லாரிலாம் அங்கே கொண்டு வருவாங்களா, அந்த லாரி வாடகை மட்டும் 23 லட்சம் ரூபாய். தண்ணீர் டேங்கெல்லாம் இருக்குல்ல, தண்ணீர் லாரி இருக்கும்ல, அதற்கான வாடகை அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி தான் டோட்டலாக ஒரு 76 லட்சம் ரூபாய்க்கு 11 நாட்களில் செலவு பண்ணதுக்கான அந்த கணக்கு. அப்போ 27 லட்சம் ரூபாய் நீங்கள் டீ, காஃபி வாங்கி குடிச்சிங்கன்னா என்னப்பா என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கக்கூடிய நபர்கள் 11 நாட்களும் நாங்கள் அயராமல் இரவு பகல் பாராமல் இவ்வளோ தூரம் உழைத்தோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இருக்கும்போது, சென்னை மாநகராட்சி இதை வாண்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ சென்னை மாநகராட்சி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டகப்பாலைனையா டீ ஏதாவது கொடுத்தீங்களா, இல்லை டீயை நிரப்பி தண்ணீர் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை கேலி கிண்டலமாக பார்த்துட்ருக்காங்க. அடுத்ததாக 6/4/2024 50 ஏக்கர் பரப்பளவில் பற்றி எறிந்த தீயால் புகைமூட்டம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு களத்தில் இறங்கிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், 13 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சுமார் 182 தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றினர். சுழற்சி முறையில் நாளொன்றுக்கு 500 முதல் 600 பேர் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். நாளொன்றுக்கு 23 முதல் 42 லாரிகள் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. இவர்களுக்கு 3 நேரமும் தரமான உணவு, குடிநீர், மோர் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது. இதற்கான மொத்த செலவு 27.52 லட்சம் ரூபாய். என்ன சொல்லியிருக்காங்க, 182 தீயணைப்பு வீரர்கள் இருந்தாங்க. சுழற்சி அடிப்படையில் 500லேருந்து 600 நபர்கள் தீயணைக்கும் வேலையில் ஒரு 12 நாட்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அவங்களுக்கு தரமான சாப்பாடெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் இந்த 27 லட்சம் ரூபாயை நாங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு கள்ளக்கணக்கு, பொய் கணக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் கேட்ட ஒரு நபர் என்ன கேட்குறான், 11 நாட்கள் தீ அணைச்சிட்டு இருந்தீங்க, 300லேருந்து 500லேருந்து 600 நபர்கள் ஒரு நாளொன்றுக்கு அவங்க தோராயமாக செலவிட்ட தொகை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 382 ரூபாய் ஏதோ வருது. அப்ராக்சிமேட்லி ஒரு 350 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு நேரமும் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா இரவு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு நபர் அங்கே சாப்பிட்ருக்கிற வேலை, அந்த சாப்பாடு மட்டுமே 350 ரூபாய். இந்த 350 ரூபாய் அப்படிங்கிறது
இப்போ எப்படி அதை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தானே ஒரு அரசாங்கம் நினைக்க வேண்டும். யாருடைய காசையும் எடுத்து நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னொரு புறம் இருக்கட்டும். கண்டிப்பாக 10 நாட்கள் ஒவ்வொரு வருடமும் இது தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கருத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ வருடம் இது நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அதை தடுப்பதற்கான முயற்சிகள் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை வருடம் இங்கே தீப்பற்றி எரிந்தால்தான் இங்கே ஒரு பட்ஜெட் இப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. இது இந்த மாடல் அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்கேம் கிடையாது, உண்மையிலேயே இதெல்லாம் ஸ்கேம் கிடையாது. இது மக்கள் நாம் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். இதை பற்றி யாராவது ஒரு நபர் கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அடுத்ததாக கணக்கு காண்பிக்கும் போது இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் நினைப்பாங்க. எந்த கேள்வியும் இல்லாமல் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டோன்னே அவங்களுக்கு பாஸ் ஆயிரு 27 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் டீசல் பெட்ரோலுக்கு, இந்த 25 லட்சம் ரூபாய் லாரி வாடகைக்காரன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது அது தனியார்ட்டு வாங்கியிருப்பீங்க, அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஏங்க இந்த அம்பானி அதானி அப்படின்னு சொல்கிறவன் கோடியாக சம்பாதிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய நம்ம தனியார்கள் கோடியாக சம்பாதிக்கிற லட்சமாக சம்பாதிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். அதுலேயும் முக்கியமாக இந்திய கூட்டணியினுடைய வினோத் டிஎம்கே அப்படிங்கிறவர் ஒரு கருத்தை போட்டிருக்கார். ரொம்ப செமையான கருத்து. அதிமுக காரங்க இதை பற்றி பேச முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கான கருத்து. டேய் அடிமை, உங்கள் ஆத்தா A1 ஊழல் ராணி 1 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ட கதை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட கேள்வி என்ன, இப்போ 27 லட்சம் ரூபாய் எப்படி செலவானது அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அதற்கான பதில் என்ன வருது, A1 ஜெயலலிதா அம்மா அவர்களே சொல்கிறாங்க, உங்கள் ஆத்தா 1 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ட கதை தெரியுமா. அவங்க 1 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்காங்க, இங்கே 27 லட்சம் ரூபாய் தானடா, இதை பற்றி ஏன்டா நீ கேள்வி கேட்குற அப்படிங்கிற ஒரு தோரணை வருதா இல்லையா. அடுத்ததா, தீயணைப்பு வாகனம் புதுசு வாங்கி தீயை அணைத்தால் கூட இவ்வளவு செலவு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம், நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது, அதை போய் நாடுங்கள் அப்படிங்கிற மாதிரியும், விமானம் 8000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது வாயை எங்கு வைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிறவர் ஒரு கருத்தை போட்டிருக்கார். உனது வீடு தீயெறியும் போது அம்மா ஹோட்டலில் உணவு வாங்கி கொடு, யாராவது அழைப்பார்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இந்த இடத்துலேருந்து நம்முடைய கேள்வி ஆரம்பமாகுது. 11 நாட்கள் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய எந்த தீயணைப்பு வீரர்களிடம் கேட்டிருந்தாலும் ஒரு 10 நாள் ஆகும் சார், 500லேருந்து 600 பேர் வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்முடைய அரசு அதிகாரிகள், கவுன்சிலர், இல்லாட்டியும் மாவட்டம், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏன்னா மெத்த படித்தவங்க அரசு ஊழியர்கள், எக்ஸாம்லாம் எழுதி உள்ளே வந்திருக்காங்க. ஏதோ ரெக்கமெண்டேஷன் வந்தவங்களா? இல்லை, அரசு ஊழியர்கள் படித்து தான் உள்ளே வந்திருப்பாங்க. எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க 10 தினங்கள் ஆகும் சார். 10 தினங்கள் ஆகுது, இவ்வளோ ரூபா செலவாகுது, மக்களுடைய வரிப்பணம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. நமக்குன்னு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, எப்படி கம்மி பண்ண முடியும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் தீயணைப்பு அந்த வண்டிகள் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக ஏதாவது தண்ணீர் டேங்க் ஏதாவது இருக்கா, அரசாங்கத்தின் சார்பாக என்னென்ன வாகனங்கள் இருக்குது, அப்படியே குமுலேட் பண்ணுங்கள், இங்கே கொண்டு வாங்க, 5 நாட்களில் முடிச்சிடும், இல்லாட்டி 10 நாட்களில் தீ அணைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அந்தந்த வாகனங்களை டக்குன்னு கேட்டுட்டு ஃபோன் கால், முதல்ல மாதிரி போய் நடந்தெல்லாம் போய் கேட்க வேண்டாம்ல, டம்பாரம்லாம் அடிக்க வேண்டாம்ல, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் இல்லாட்டி இமெயிலில் தட்டி விட்டால் நமக்கு வரப்போகுது, இருக்கா இல்லையாங்கிற அந்த டேட்டா நமக்கு கிடைக்க போகுது. ஒரு டேட்டா கிடச்சிருச்சா, 10 தினங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா, நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது, அம்மா உணவகம் இருக்குது. அம்மா உணவகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஒரே ஒரு நாள் இழப்பு வந்துருச்சு, ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வந்துருச்சு, அம்மா உணவகத்தில் உடனே நமக்கு சாப்பாடு கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் இது பிளானிங் செஞ்சு இந்த தீயை அணைச்சிருக்காங்க, சரியா. அவங்களுக்கு நல்ல ஒரு நோட்டம் இருந்திருக்கும், 10 தினங்கள் ஆகும். அப்போ நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குங்க, அந்த தென்னை மரத்துலேருந்து டெய்லி ஒரு 2 தேங்காய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் வெளியில் தேங்காய் வாங்கிட்டு வருவோமா, ஒரு நாளுக்கு நமக்கு ஒரு தேங்காய் போதும். ஆனால் 2 தேங்காய் விழுந்துட்டு இருக்கும்போது ஒரு தேங்காவை நம்ம பயன்படுத்திட்டு மீதம் இருக்கக்கூடிய 30 தேங்காவை ஒன்று மார்க்கெட்டில் கொடுப்போம், இல்லாட்டி அடுத்த மாதத்துக்கு தேவைக்காக நம்ம வச்சுருப்போம். இதே மாதிரி தானே ஒரு அரசாங்கமும் சிந்திக்க வேண்டும். நம்ம அம்மா உணவகம் இருக்குது, எப்போ வெளியில் வாங்குறத விட அங்கே சத்தான உணவு கிடையாதா, அம்மா உணவகத்தில் கொடுக்கக்கூடிய உணவு சத்தான உணவு கிடையாதா, அங்கே கேட்டால் ஒரு பல்க் ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கும் லாபம் கிடைக்குமே, அந்த லாபம் அரசாங்கத்துக்கு தானே போகும், தனியாருக்கு போகாதே. சத்தான உணவு தான் அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்ற சாப்பாடு தானே அது. அம்மா உணவு வேண்டாயா, கலைஞர் உணவுன்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிங்கயா. இந்த மாதிரி அரசாங்க விழாக்கள் நடத்தக்கூடிய ஏரியாக்களில் நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பாடு வரணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க. ஈஸி மேட்ரு. இப்போது கல்வி மருத்துவம் அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எங்கேயோ போய் தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. மருத்துவம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையாக இருக்குது, எப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னா எப்படி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் அரசாங்க இந்த மாதிரி மருந்தகத்தில் இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம என்ன செய்யணும், மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜிஓ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது?
ஆனால் நம்ம லட்சணம் அந்த வேலை சந்தி சிரிச்சிட்டு இருக்கிறதுனால அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட, ஈவன் அரசியல்வாதிகள் கூட தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அந்த கட்டமைப்பு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சோதிப்பது யாருடைய வேலை? ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அரசு அதிகாரிகளுடைய கவர்னிங் பவர். வாட் இஸ் மீன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே இல்லை. கவர்மெண்ட்னா ஏதோ மாய உலகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கவர்மெண்ட் அப்படிங்கிறது சில ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத அறிவிப்பார்கள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுவாங்க, அதன்படி எல்லாமே நடக்குதா அப்படிங்கிறத கவர்ன் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது இவ்வளோதான், அதனுடைய வேலையை இவ்வளோதான். அரசு ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அதுக்கான வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து, இல்லை அரசாங்கம் சில தொழிற்சாலைகளை தொடங்கி அதிலிருந்து லாபத்தை எடுத்து ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் அமைக்கிறாங்க. அந்த அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் அங்கே என்ன செய்வாங்க, எழுதி வைப்பாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அடுத்து அப்கிரேட் பண்ணணும், இவ்வளோ நோயாளிகள் வராங்க அப்படின்னு சொல்லி அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. இதை கவர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே கவர்னிங் அப்படிங்கிறது சரியாக நடந்துச்சுன்னா அரசாங்க ஊழியர்கள் வந்து அரசு மருத்துவமனை வரை எல்லாமே சரியாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு தனியார் வசம் நம்ம விட்டுட்டோம். இப்போ சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட்டு இப்போ நம்மகிட்ட அம்மா உணவகம் இருக்குது, இந்த பக்கமாக கலைஞர் உணவகம் ஏதாவது இருக்குன்னா வச்சுக்கோங்க. 2 பேர் மாற்றி சண்டை போடாதீங்க. ஆத்தா 1 கோடி ரூபா, கலைஞர் இவ்வளோ ரூபா, இதெல்லாம் போனது போயிட்டே போச்சியா. அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறதே இங்கே நீங்கள் பழசை மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், நம்ம வரி பணத்தில் இவ்வளோ ரூபாய் 27 லட்சம் ரூபாயில் அட்லீஸ்ட் ஒரு 15-20 லட்சம் ரூபாயை நீங்கள் அம்மா உணவகத்துக்கு கொடுத்து அதில் 10 லட்ச ரூபா மறுபடியும் அரசாங்கத்துக்கே கிடைக்கிற மாதிரி ஒரு வழிவகை செஞ்சுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நேக்காக இருந்திருக்கும்யா. பிளானிங் செய்கிறது இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். இது ஜஸ்ட் சின்ன ஒரு பிளானிங் தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த இப்போ நடந்த அந்த 76 லட்சம் ரூபாய் 11 நாட்கள் அப்படின்னு சொல்கிற அந்த 76 லட்சம் ரூபாயில் தண்ணீர் டேங்க் அப்படின்னு சொல்லி தண்ணீர் லாரி அப்படிங்கிறத நாங்கள் இவ்வளோ தூரம் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இல்லை பொக்லைன் எந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளவு கால்குலேஷனாக எவ்வளவு ரூபாயை சேமித்திருக்கலாம், எவ்வளவு ரூபாயை சேமித்திருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம ஆட்கள் கேட்குற கேள்வி, ரஃபேல் விமானம் 8000 கோடின்னு சொன்னால் மூடிட்டு இருந்தில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் நம்ம எந்த அரசியலையும் பேச முடியாது. இன்றைக்கி நம்ம இதை பேசிட்டோம்னா நேற்று ஏன் அதை நீ பேசலை சார், இன்றைக்குள்ள மேட்ரு எனக்கு பார்வைக்கு வந்திருக்கு, இதை பேசியிருக்கேன், நேற்று ஏன் நீ பேசலை, அப்போ நீ அவன் தானே ஏன் இதை பேசாமல் விட்ட அப்படிம்பாங்க. நேற்று பேசின வீடியோ எடுத்து போட்ட பிறகு முந்தானத்து ஒன்று நடந்துச்சு அதை பற்றி ஏன் நீ பேசலை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நேற்று பேசுனது பூசி மொழி இருக்க, இதை நீ ரொம்ப வீரமாக பேசியிருக்க அப்படிம்பாங்க. யாருமே எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது, யாருமே இதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. 27 லட்சம் ரூபாய் தானே விக்கி அப்படின்னு கேட்டால் 1 வருடம் 5 வருடம் எவ்வளவு செலவு, எவ்வளவு கணக்கு, கோடியோ கோடி. அதெல்லாம் விட ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னா ஒரு ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு காலேஜில் தானங்க வேலை செய்வார், 10 காலேஜெலாம் வேலை செய்கிறாராம். அறப்போர் இயக்கம் அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சு சொல்கிற வரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரிகள் மெத்தனமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நீங்கள் கேள்வி கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நான் கேட்குறத இவன் வெறும் பாவம் பைத்தியக்காரன் என்னமோ கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு லைக்கையாவது போட்டுட்டு போயிருங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.